everyone, welcome back to our channel. Business க்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை, ஏன் இதெல்லாம் தேவை, எவ்வளவு காஸ்ட் ஆகும் இதெல்லாம் வாங்க அப்படின்றத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். நான் சொல்லக்கூடிய 5 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே நீங்க சூப்பரா ஒரு லீகலான பிசினஸை ரன் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லிட்டு let's get start. நீங்க இந்த பிசினஸ் ரொம்ப சீரியஸா பண்றீங்கன்னா மட்டும் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். இல்ல நான் ட்ரை அண்ட் எரர் மாதிரி பண்ண போறேன், 6 months பண்ணுவேன், அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகலைன்னா இதை வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை. லீகலா வந்து நான் ப்ராப்பரான பிசினஸ் பண்ண போறேன், இதை வந்து வேர்ல்ட் வைட் எடுத்துன்னு வர போறேன், நிறைய பீப்புள்ஸா ரீச் பண்ண போறேன் இப்படின்ற மைண்ட் செட்ல மட்டும் நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். இதை வந்து நம்ம MSME ரெஜிஸ்ட்ரேஷன், உரியம் ரெஜிஸ்ட்ரேஷனும் சொல்லலாம். அதாவது நீங்க எந்த பிசினஸா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வாங்கணும், அதுதான் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஏன் நம்ம பண்றோம்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் கொடுக்குற ஸ்கீம்ஸ்ல இருந்து சப்சிடி வரைக்கும் நிறைய லோன்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை. கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு பிசினஸ் பண்றேன், அந்த பிசினஸ் இந்த கேட்டகரி கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது தான் இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. லோனா இருந்தாலும் சரி, இல்ல ஜிஎஸ்டின்னு நிறைய சலுகைகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன்னா அது உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இன்னும் உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறீங்கன்னா முதல் வேலையா போய் அதை வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அக்கௌண்ட் பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் சரி, ஒரு சின்னதா பிசினஸ் பேர்ல ஒரு 10,000 லோன் எடுக்கணும்னாலும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ உங்க நியரஸ்ட்ல இருக்க ப்ரௌசிங் சென்டர்லயே நீங்க எடுத்துக்கலாம். 500ல இருந்து 800 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க, ப்ரௌசிங் சென்டரை பொறுத்து மாறும். ஸோ நீங்க இதை நீங்களே எடுத்துக்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் வந்து ப்ரௌசிங் சென்டர்லயோ இல்லை இ சேவை மையத்திலயோ எங்கேயா இருந்தாலும் போய் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. செகண்ட் டாக்குமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேன் கார்டு அண்ட் ஜிஎஸ்டி. என்னடா இது பேன் கார்டெல்லாம் ஒரு டாக்குமெண்டா சொல்றேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா 2024ல எடுத்த சர்வேல 54% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் கிட்ட மட்டும்தான் பேன் கார்டு இருக்கு. ரிமைனிங் பீப்புள்ஸ் கிட்ட பேன் கார்டே இல்லை. ஸோ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணாலே அட்லீஸ்ட் உங்க நேம்ல ஒரு பேன் கார்டு ஆச்சு இருக்கணும். அப்படி இல்லைனாலும் பிசினஸ் நேம்ல ஒரு பேன் கார்டு போடுறது ரொம்பவே நல்லது. ஸோ உங்ககிட்ட பேன் கார்டு இல்லைன்னா முதல் வேலையா போய் பேன் கார்டு எடுத்துக்கோங்க. பிகாஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங்ல இருந்து எல்லாத்துக்கும் பேன் கார்டு தான் இப்போ அதிகமாக கேட்குறாங்க. ஸோ பேன் கார்டு எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டினா குட் சர்வீஸ் டேக்ஸ். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம வாங்குற எல்லா பொருள்லையும் ஜிஎஸ்டி இருக்கு. அதே மாதிரி நம்ம விற்கிற பொருளையும் நம்ம ஜிஎஸ்டி போட்டு தான் விற்கணும். உங்களோட ஆனுவல் இன்கம் 20 lakhs தாண்டிச்சுன்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துருவாங்க. அப்படி இல்லை எனக்கு 20 lakhs தான் சேல்ஸ் இல்லை, நான் ஒரு மாசம் 5,000 10,000 தான் இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன், நான் ஏன் ஜிஎஸ்டி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களுமே கண்டிப்பா ஜிஎஸ்டி எடுக்கணும். இந்த ஜிஎஸ்டி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு 500ல இருந்து 50,000 வரைக்குமே சார்ஜ் பண்ணிருக்கிறாங்க. டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஆடிட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஜிஎஸ்டியை எடுக்கிறது மட்டும் இல்லாத இது மாசம் நம்ம ஃபைல் பண்ணணும். என்னால மாசம் ஃபைல் பண்ண முடியலன்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் குவார்டர்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்க ஃபைல் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு, நீங்க என்னெல்லாம் செலவு பண்ணிருக்கீங்க அது எல்லாத்தையும் நீங்க ஃபைல் பண்ணி வைக்கணும். அப்பதான் நம்மளுக்கு கிளைம் பாயிண்ட்ஸா நம்மளோட ஜிஎஸ்டியை கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு கிளைம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது நீங்க பிசினஸ் ரிலேட்டடா எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க. அந்த ஜிஎஸ்டி வந்து நீங்க சேல் பண்ற ப்ராடக்டோட ஜிஎஸ்டி காஸ்ட் வந்து டேலி பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜிஎஸ்டியில இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோவே நம்ம பார்க்கலாம். பட் ஜிஎஸ்டி எடுக்கலன்னா கண்டிப்பா உங்க கம்பெனி நேம்ல ஒரு ஜிஎஸ்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இங்கே ஆன்லைனில் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் விற்கணும்னு நினைச்சாலும் ஜிஎஸ்டி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கேயுமே சேலும் பண்ண முடியாது. நீங்கள் ஓன் சேல் மட்டும்தான் பண்ண முடியும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி டாக்குமெண்ட்ஸ். சப் கேட்டகரி டாக்குமெண்ட்ஸ்னா இப்போ உங்களோட இண்டஸ்ட்ரியை பொறுத்து அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ண போறீங்க, FMGC ப்ராடக்ட்லாம் சேல் பண்ண போறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் FSSAI லைசன்ஸை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இதுவே நீங்கள் வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் விற்க போறீங்கன்னா அந்த லைசன்ஸே ஸ்டேட் லைசன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி FSSAI லைசன்ஸ்லேயே வேரி ஆகும். இந்த FSSAI லைசன்ஸை வந்து உங்கள் ஊரில் இருக்க ஃபுட் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை வந்து உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற இ சேவை மையம்லையோ நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். இது வந்து 500ல இருந்து 15,000 வரைக்குமே இது இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கேட்டகரியை பொறுத்து இது மாறும். இது வந்து ஃபுட் ப்ராடக்ட் மட்டும்தான் எடுக்கணும், நான் வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் விற்கிறேன், எதுக்கு FSI செய்யலாம், எனக்கு அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கும் தனியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. உங்களோட கேட்டகரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸை வாங்குங்க.
அண்ட் தென் நீங்க வந்து சோலோப்ரெனரா இல்ல பார்ட்னர்ஷிப்பா பிரைவேட் லிமிட்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து முடிவு பண்ணணும். பிகாஸ் நீங்க சோலோப்ரெனர்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்ப நான் தான் எடுத்துக்கிட்டேன்னா நான் என்னோட கம்பெனில நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ எனக்கு நான் மேனுஃபேக்சர் பண்றேன், நான் அதை சேல் பண்றேன். ஸோ அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இதுவே பார்ட்னர்ஷிப்பா இருந்தால் நம்ம வந்து அக்ரிமெண்ட் போடணும். இந்த மாதிரி 50% வந்து நான் அமௌண்ட் போட்டிருக்கேன், இதுல இருந்து 50% ப்ராஃபிட் எனக்கு வரணும், அந்த மாதிரி அக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ஃபர்தரா வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்க என்ன கேட்டகரிக்குள்ள வரீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கோங்க. சோலோப்ரெனர்ல வரீங்களா, இல்ல வந்து பிரைவேட்ல வரீங்களா, இல்ல வந்து பார்ட்னர்ஷிப்ல வரீங்களா சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. நம்பர் 4th ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட், அதாவது கரண்ட் அக்கௌண்ட். நான் பண்ணதுலேயே ஒரு முட்டாளான செயல்னா இந்த பேங்க் டாக்குமெண்ட்ஸ் இல்லாததுதான். நான் ஸ்டார்டிங்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா அமௌண்ட்டையும் என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே, அதாவது நான் டெய்லியும் யூஸ் பண்ற ஜிபே அக்கௌண்ட்லயே போட்டிருந்தேன். பட் எண்ட் ஆஃப் தி டே பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு வந்தது, எவ்வளவு போச்சு, நான் எவ்வளவு செலவு பண்ணேன்னு ஒரு கணக்கே இல்லாம போச்சு. ஸோ நீங்களும் அந்த தப்பா பண்ணாதீங்க. உங்க பிசினஸுக்கு ஒரு தனியா கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு வந்து எவ்வளவு காசு போகுது, எவ்வளவு வருது, நம்ம என்ன செலவு பண்றோம்னு ஒரு கணக்கு தெரியும். உங்க பிசினஸ்க்கு தனியா அக்கௌண்ட் இருக்கிறது நல்லது, அதுவும் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கிறது நல்லது. அப்படி என்கிட்ட கரண்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே தனியா பிசினஸ்க்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை பிரிச்சு வச்சுக்கோங்க. நார்மலா நீங்க பர்சனல் செலவு பண்ற காசும் இதுவும் மிக்ஸ் ஆகாத மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிரும். இந்த கரண்ட் அக்கௌண்ட் வந்து 5,000ல இருந்து 25,000 வரைக்கும் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ பேங்க்கு ஏற்ற மாதிரி மாறும். உங்களோட கேட்டகரி கேட்ட உங்களுக்கு என்ன பேங்க் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மினிமம் பேலன்ஸும் மாறும். லாஸ்டா 5th ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து டாக்குமெண்ட்ஸ் கீழே வராது. ஆனா இது வந்து நான் இது கூட ஏன் சேர்த்து சொல்றேன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப்பு. நீங்க இவ்வளவு தூரம் பார்த்து நிக்கிறீங்கன்னா இது இல்லாம இது எதுவுமே இல்லை. ஸோ 5th ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரான மைண்ட் செட். நீங்க என்னதான் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட், ஒரு டாப் நாச்சான ப்ராடக்ட் அப்படின்னு வச்சிருந்தாலுமே உங்ககிட்ட ப்ராப்பரான பிளானிங் ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு ப்ராப்பரான இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா உங்க ப்ராடக்ட் எல்லாமே வேஸ்ட் தான். உங்கள் ப்ராடக்ட் யாருக்குமே தெரியாது. எந்த மார்க்கெட்டிங்கும் நீங்க பண்ணீங்கன்னா எவ்வளவு சூப்பரான ப்ராடக்ட் வச்சாலும் குப்பை மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்லாம் சூப்பரா ஓடும். நீங்க வந்து ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட் வச்சிருப்பீங்க, அது ஓடவே வராது. ஏன்னா காரணம் உங்ககிட்ட ப்ராப்பரான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இல்லை. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், 5 வருஷத்துல நம்ம கோல் என்ன, நம்ம வந்ததுக்கான ரீசன் என்ன, இந்த மார்க்கெட்ல நம்ம எதை சேஞ்ச் பண்ண போறோம், என்ன வேல்யூ கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ப்ளூ பிரிண்ட் நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லா பிசினஸுமே ஃபெயில் ஆக தான் செய்யும். ரீசெண்டா இந்த சர்வேல கூட 70% ஆஃப் த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ்ல ஃபெயில் ஆகலாம். இதுக்கு காரணம் ஃபண்டிங்கோ இல்லை வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்லாம இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் ப்ராப்பரான ஒர்க் ஃப்ளோ பிளான் இல்லாதனால தான். நம்ம என்ன பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணணும், அதை ப்ராப்பரா பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலையா, நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலான்ற மைண்ட் செட் மட்டுமே வரணுமே தவிர இதை குவிட் பண்ணணும் நம்ம என்னைக்குமே நினைக்கவே கூடாது. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா there is no end point in the business. நீங்க ஓடிதான் ஆகணும். ஓட முடியலன்னு உட்காந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க ஓடவே முடியாது. ஸோ எப்படியாவது ஓடிடுங்க. இப்ப நானுமே அந்த நிலைமையில தான் இருக்கேன். ஸோ எனக்கு கஷ்டம் தெரியும். நீங்க ஓடிதான் ஆகணும். என் கூட நீங்களும் ஓடுறீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சேல்ஸ் வராது, உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் புது பிரச்சனை உங்களுக்கு தான் வருமே. எவனுக்கும் வராது. யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு தான் கேட்டா கூட தெரியாது. உங்களுக்கு தான் புதுசா ஏதாவது வரும். அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட், எப்படியா இருந்தாலும் சக்சஸ் ஆகியே ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா உங்களை யாராலையும் பிடிக்க முடியாது. நீங்க தான் டாப் நாட்ச் ஆயிடுவீங்க. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல நான் சொன்ன 4 டாக்குமெண்ட்ஸும் உங்க பிசினஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க லீகலா எவ்வளோ வேணா சேல்ஸ் பண்ணலாம். ஆஃப்லைன் மார்க்கெட்லயும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், ஆன்லைன்லயும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ லீகலா எந்த பிரச்சனையும் வராது. இனிமே இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இனிமே உங்ககிட்ட தான் இருக்கு இந்த பிசினஸ் நீங்க எப்படி எடுத்துன்னு போறீங்கன்னு. ஸோ அதை பத்தியும் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பேசலாம். எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, எப்படி கேம்பெயின் பண்றது, எப்படி சேல்ஸ் எடுத்துன்னு வரது, எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்றத அப்கமிங் வீடியோஸ்ல டீட்டெயிலா பேசுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.